ஸோ ஹே காய்ஸ், வெல்கம் டு குட் ஃபுட் குட் லைஃப். பெங்களூரில் செம்ம மழைங்க லாஸ்ட் 2 டேஸாக. இது இன்னும் நெக்ஸ்ட்டு 7 டேஸ்க்கு கண்டினியூ ஆக போகிறதா நியூஸ்லலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. என்ன செய்ய போகிறோன்னு தெரியலைங்க. வெஜிடபிள்ஸ் க்ராசரிஸ்லாம் வாங்கவே முடியலை. நம்ம வீட்டில் இருக்க ஒரு 4 வெஜிடபிளுங்க: டொமேட்டோ, ஆனியன், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு. இதை வச்சு நம்ம ஒரு சிம்பிளான சாம்பார் செய்ய போகிறோம். சாம்பார் என்ன தான் ஒரு சிம்பிளான ரெசிபியாக இருந்தாலும் அது நம்மளோட ஆல் டைம் கம்ஃபர்ட் ஃபுட் இல்லைங்களா? வாங்க நம்ம ஸ்டைலில் சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சாம்பார் செய்கிறதுக்கு முன்னாடி நான் நெக்ஸ்ட் டே பிரேக்ஃபாஸ்ட்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இட்லியோ தோசைக்கோ மாவரைக்க போட்டுட்ருக்கேங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இப்போவே நான் ஊற போட்டு வச்சாதான் நெக்ஸ்ட்டு 4 ஹவர்ஸில் அதை நான் கிரைண்ட் பண்ணிக்கிட்டு நாளைக்குள்ளே அதை புளிச்சு ரெடியாக இருக்கும். ஸோ ஒரு 6 கத்திரிக்காய், ஒரு உருளைக்கிழங்கு வச்சுருக்கேங்க. நான் இதை வச்சு தான் சாம்பார் செய்ய போகிறேன். கத்திரிக்காய், பொட்டேட்டோ சாப் பண்ணி வச்சுக்கலாம் நீளமாக. ஸோ சாம்பாருக்கு டேஸ்டியாக இருக்கும். நம்ம ரொம்ப சின்னதாக கட் பண்ணால் அது நமக்கு வெஜிடேபிளோட டேஸ்ட் கிடைக்காது. ஸோ நான் மீடியம் சைஸ்லேயே நல்லா கோடு போட்டு வச்சுக்கிறேன். வெஜிடபிள்லாம் சாப் பண்ணியாச்சுங்க. இப்போ நான் தால் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு ப்ரெஷர் குக்கரில் ஒரு ஃபுல் கப் தால் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஒரு 4லேருந்து 5 பல் பூண்டு, அதுக்கப்புறம் ஒரு 4 டொமேட்டோஸ் ஆட் பண்ணி, நல்லா மீடியம் சைஸ் டொமேட்டோஸ் ஆட் பண்ணி நம்ம ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் டர்மரிக்கும் வாட்டர் தேவையான அளவுக்கு தண்ணி போட்டு நம்ம அதை ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். தால் வேகிறதுக்கு நம்ம ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். ரெடி ஆகிட்டே இருக்கும்போது நான் லஞ்சுக்கு ரைஸும் வச்சுக்க போகிறேன். 1 கப் ரைஸுக்கு 1 கப் அரிசிக்கு 3 கப்பு தண்ணி ஊற்றி தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணி நான் இதை ஸ்டீம் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நான் ரைஸை யூஸ்வலாக ஸ்டீம் பண்ணுவேன், அதுதான் எனக்கு ஈஸி. அதனால் சைடில் நான் ரைஸை ஸ்டீம் பண்ணிக்கிறேன். நம்ம ஆல் டைம் ஃபேவரேட்டுங்க பொட்டேட்டோ ஃப்ரைஸ். இதை நம்ம எந்த ரைஸ் ஐட்டமோட வச்சு சாப்பிட்டாலும் செம்ம யம்மியாக இருக்குங்க. லைக் பொட்டேட்டோ ஃப்ரைஸை எனக்கு கர்ட் ரைஸோடு சாப்பிட பிடிக்கும். டொமேட்டோ ரைஸ், லெமன் ரைஸ், புளியோகரை, புதினா ரைஸ், சாம்பார் ரைஸ் எல்லாத்தோடையும் அடி தூளுங்க இது. பொட்டேட்டோ ஃப்ரை நம்மளோட பொட்டேட்டோஸ் எல்லாம் சாப் பண்ணிகிட்ருக்கும் போதே நம்மளோட 4th விசில் நம்ம தால் குக்காக எடுத்து. ஸோ இப்போ நம்ம பொட்டேட்டோ ஃப்ரை சிம்பிளான ரெசிபி தாங்க இது. அவ்வளோ ஒன்றும் பெரிய ராக்கெட் சயின்ஸ்லாம் இல்லை. சும்மா ஒரு 4 ஸ்பூன் ஆயில் போட்டு கடுகு, கடலைப்பருப்பு, ஒரு 2 பல் பூண்டு, அதுக்கப்புறம் இது கறி லீஃப் கொஞ்சம் போட்டு நம்ம பொட்டேட்டோ போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் நமக்கு தேவையான ஸ்பைசஸ் லைட்டாக டர்மரிக், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் டர்மரிக், ஒரு சில்லி உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி அண்ட் சால்ட் ஃபார் டேஸ்ட் ஆட் பண்ணி அது நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் நம்ம பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆஃப் பண்ணி வச்சுக்க போகிறேன். ஸோ இந்த சாம்பார் ரைஸோடு எனக்கு பொட்டேட்டோ ஃப்ரை அண்ட் ஆம்லெட் சாப்பிட போகிறேன் இன்றைக்கி. இந்த மழைக்கு அது கொஞ்சம் இதமாக நல்லா இருக்கும். அண்டு வேறு ஒன்றும் இல்லைங்க, வீட்டில் செய்கிறதுக்கு ஆம்லெட் இருக்குது, முட்டை இருக்குது, பொட்டேட்டோ இருக்குது, கத்திரிக்காய் இருக்குது. ஸோ இதை வச்சு தான் இன்றைக்கி நான் லஞ்ச் சாப்பிட்டு முடிக்க போகிறேன். அண்ட் டின்னருக்கு சிம்பிளாக சாம்பார் அண்ட் சப்பாத்தி, அகெயின் ஆம்லெட், சப்பாத்தி ஆம்லெட் செஞ்சு சாப்பிட்டாலும் இன்றைக்கோட டே கம்ப்ளீட். ஸோ ரைஸும் நம்ம சைடில் ரெடி ஆகிடுச்சு அண்ட் நம்ம பொட்டேட்டோஸும் ரெடி. நெக்ஸ்ட்டு சாம்பாருக்கு ரெடி பண்ணிக்கலாம். தால் ஸ்டீம் எல்லாம் ப்ரெஷர் அடங்கியாச்சு. ஸோ இப்போது நம்ம சாம்பாருக்கு தடுக்கா செய்ய போகிறோம்.
அதுக்கு ஒரு 5 டேபிள் ஸ்பூன் ஆயில் நான் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். சன்ஃப்ளவர் ஆயில் போட்டு கடுகு, சீரகம், அதுக்கப்புறம் ஆனியன், ரெட் சில்லி, நல்லா ட்ரை சில்லி அது சாப் பண்ணி போட்டுட்டு கறி லீஃப் போட்டு கொஞ்சம் ஆனியன் கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், தனியா பவுடர், ஒரு 1½ டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், ஒரு 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி அண்ட் ஜீரா பவுடர் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டு அந்த ஸ்பைசஸ் அந்த மசாலாலாம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்மளோட சாம்பாரில் சேர்த்துக்க போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி சாம்பாரை வந்து நான் கொஞ்சம் ஸ்மாஷ் பண்ணிக்கிறேன். இந்த டொமேட்டோஸ்லாம் வந்து நல்லா டொமேட்டோ அண்ட் நம்ம கார்லிக் ஆட் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கிட்டு நம்மளோட தடக்காவை நான் வந்து அதில் ஆட் பண்ணி அகெயின் நான் வந்து ஒரு சிங்கிள் விசில் ஸ்டீம் விட போகிறேன். ஏன்னா நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் குயிக்காக வெந்துடும் அதோடையே. ஸோ இப்போ நான் என்னோடய தடக்காவை ஆட் பண்ணிக்கிட்டு எடுத்து வச்சுருந்த பருப்பு தண்ணியை வந்து அந்த மசாலாவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி க்ளீனாக அதை வந்து நம்ம சாம்பாரோட சேர்த்துக்க போகிறேன். இப்போது வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணி ஒரு டேபிள் ஸ்பூன் சால்ட், அதுக்கப்புறம் ஒரு லெமன் சைஸ் புளியை வந்து நான் கரைச்சி வச்சுருந்தேன், அந்த தண்ணியும் ஆட் பண்ணி நான் வந்து இதை ஒரு சிங்கிள் விசில் விட போகிறேன். இப்போ நம்ம லிட்டை மூடி வெயிட்டு போட்டுடலாம். ஸோ பாருங்கள், ஒரு சிங்கிள் விசில் வந்ததுக்கப்புறம் சாம்பார் நல்லா ரெடியாக எடுத்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலையை போட்டு நம்ம சாம்பாரை இறக்கி வச்சிடலாம். ஸோ நம்ம ரைஸும் ரெடி, பொட்டேட்டோ ஃப்ரைஸாக ரெடி அண்ட் ஆம்லெட்டும் ரெடியாக எடுத்து இப்போ நம்ம சாம்பார்லாம் ஊற்றி என் மீலை முடிக்க போகிறேன். And guys, thanks for watching. Do subscribe and like the video and follow me for more videos. Thank you.